Hi, hello everyone. Today we are going to see new vocabulary words, okay, related to the anger, related to the emotion, related to the other sadness, something, okay. Psychological fact: if someone treats you bad, just remember that there is something wrong with them, not you. Normal people don't go around destroying other people. ஜென்ரலாக ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல, ஒருத்தவங்க இப்போது நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க உங்களை விட வெல்த்தியாக எல்லாத்துலேயுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிஜமாகவே அவங்கள புல் பண்ணி அவங்கள இன்சல்ட் பண்ணி இருக்கணும்னு தோணும். அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவங்கள விட நல்லா க்ரோவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஜென்ரலாக நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம யாருமே பொறாமப்பட மாட்டோம். நம்மளுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் அவங்க க்ரோவாக இருந்தாலும் அவங்கள பார்த்து உடனே எதையாச்சும் சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. அப்படி பண்ணுறவங்க நார்மல் பீப்புளே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த சைக்கலாஜிக்கல் டேர்மில். ஏன்னா நார்மல் பீப்புள் நெவர் டிஸ்டர்பிங் அதர்ஸ். அது ஒரு சில அன்னாயிங் பீப்புள் இருப்பாங்கல்ல, அன்வான்ட் டாக்ஸிக் பீப்புள் இருப்பாங்களா, அவங்க தான் அந்த சீனுக்காக அவங்க மற்றவங்கள இன்சல்ட் பண்ணுறது, மற்றவங்கள புல் பண்ணுறது, மற்றவங்கள அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி செயல்கெலாம் செய்கிறவங்கள யூ ப்ளீஸ் புட் இன் தி அனிமல் கேட்டகரி, நாட் இன் தி ஹியூமன். புட் இன் தி அனிமல் கேட்டகரி. ஐ எம் அகெயின் டெல்லிங் அனிமல் கேட்டகரி. ஓகே, லெட்ஸ் என்டர் அவர் கிளாஸ். ஓகே, ஹாப்பினஸ்க்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒகாபுலரி இடியம்ஸ் எது வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹாப்பினஸ்க்கு ஆன் க்ளவுட் 9. க்ளவுட் 9னா என்னது? மேகத்தில் 9ஆ? அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லே ஹாப்பி அண்ட் என்ஜாய்ஃபுல், ஓகேங்களா. எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்கள்ல, ஓகே, அதுக்கு மேலே வேறு எந்த ஹாப்பினஸும் இல்லை அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வி கேன் யூஸ் ஆன் க்ளவுட் 9. ஷி வாஸ் சொல்லும்போது V2. ஏன் வாஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க? பிகாஸ் ஷீ அவள் யார்? ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க. ஷீனா ஒரே ஒரு கேர்ள், ஓகே. ஷி வாஸ் ஆன் க்ளவுட் 9 ஆஃப்டர்னா ஆஃப்டர் கெட்டிங் ஹர் யார்? அவளுடைய ட்ரீம் ஜாப். எந்த மாதிரியான ஜாபு? ட்ரீம் ஜாப் இஸ் எ ஓகே. ஒன் மோர் வேர்ட் ஃபார் தி ஹாப்பினஸ்னா ஓவர் த மூன். என்ன மூணுக்கு மேலே உட்காந்துருக்கீங்களா? இல்லை, ஓகே. ஹாப்பினஸ்ன்ற இன்னொரு வார்த்தைக்கான அர்த்தம் ஓவர் தி மூன், ஓகே. வெரி ப்ளீஸ்டு ஆர் டிலைட்டட், ஓகே. அதாவது ரொம்ப டிலைட்டட்னாலும் ரிலேட்டட் டு தி ஹாப்பினஸ், அண்ட் ப்ளீஸ்டு ஆனாலும் ரிலேட்டட் டு தி ஹாப்பினஸ். அதாவது நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது சம் ஆஃப் த ஹார்மோன் இஸ் செக்ரேட்டிங், ஓகேங்களா. அதான் பாசிட்டிவாக இருக்கும்போதும் நம்ம வென் யூ லாஃபிங் அப்போ கூட நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ்லாம் டோபமைன் லைக் இதெல்லாம் செக்ரேட்டிங், ஓகேங்களா. ஈ வாஸ் ஈனா அவன் ஒருத்தன், அதனால் நம்ம வாஸ் போட்டிருக்கோம். V2. ஈ வாஸ் ஓவர் தி மூன் வென் ஈ ஓன் தி காம்படிஷன். ஓனும் V2வில் தான் இருக்கும். ஓன்னா என்னது? வின்னுக்கு, ஓகே. ஹாப்பினஸ் அப்படின்னாக்கா இன் ஹை ஸ்பிரிட்ஸ், ஃபீலிங் அண்ட் சேர்ஃபுல் அண்ட் லைவ்லி. எவ்ரி ஒன் வாஸ். ஏன் இங்கே எவ்ரி ஒன் வாஸ்னால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்கிற மாதிரி இருக்குது. எவ்ரி ஒன் அது சிங்குலர் தான், அதனால தான் நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிக்கிறோம். எவ்ரி ஒன்ன்றது ஒவ்வொருத்தரையும் குறிக்கின்ற விதமாக, சரிங்களா. எவ்ரி ஒன் வாஸ் இன் அ ஹை ஸ்பிரிட்ஸ் அட் தி ஹாலிடே பார்ட்டி, ஓகே. இங்கே பாருங்கள், அட்டு வந்திருக்கு, ப்ரிப்போசிஷன், அதுக்கப்புறம் ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் ஹாலிடே பார்ட்டி, ஓகே. சேட்னஸ்ன்றதுக்கு டவுன் இன் தி டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீலிங்ஸ் வெரி சேட் ஆர் டிப்ரெஸ்ட், ஓகே. ஃபீலிங் வெரி சேட் ஆர் டிப்ரெஸ்ட். ஈ ஹாஸ் பீன், ஈ போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டால் ஈஸ்ன்னு இல்லை, ஈ ஹாஸ், ஓகேங்களா. இதை தான் ஷார்ட் ஃபார்மில் இப்படி எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. ஈ ஹாஸ் பீன் அப்படின்னு சொன்னாக்கா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. பீன் வந்தாவே கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். ஆஸ் வந்தாவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ரைட். ஹி ஹாஸ் பீன் டவுன் இன் தி டம்ஸ் சின்ஸ் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஜாப். அவங்க அந்த ஜாபை லாஸ் பண்ணதுலேருந்து அவங்க சின்ஸ் துக்கமாக இருக்காங்க. ஹி ஹாஸ் பீன் டவுன் இன் தி டம்ஸ். சேட்னஸ், cry once heart out, okay. To cry intensely and feel great sorrow, okay. To cry intensely, அதான் knowingly துக்கம் இருக்கிறதால அழுவாங்க இல்லையா, அதுக்கு தான். To cry intensely and feel great sorrowனா துக்கம். She cried her heart out when our pets passed awayனா இறந்து விட்டது. செத்துச்சின்னு சடனாக சொல்லக்கூடாது, passed away, okay. Sadnessன்னு சொல்கிறதுக்கு பதிலாக
cry one's heart out. Cry one's heart out. Okay, to cry intensely and feel great sorrow. She cried her heart out when her pet passed away. Okay, under nervousness அப்படின்னாக்கா ஒருத்தவங்க பயமாக இருக்கும்போது எந்த மாதிரியான வொக்காபுலரி ஆர் இடியம்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மேக் ஒன்ஸ் பிளட் ரன் கோல்டு. மேக் ஒன்ஸ் பிளட் ரன் கோல்டு. ஓகே, டு காஸ் சம்மன் டு ஃபீல் எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ஓகேங்களா, ஃபியராக இருக்க நர்வஸாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மேக் ஒன்ஸ் பிளட் ரன் கோல்டு டு காஸ் சம்மன் டு ஃபீல் எக்ஸ்ட்ரீம் ஃபியர். பயம்படுத்துறது, ஒருத்தவங்களை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயம்படுத்துதல். ஓகேங்களா, ஃபியர் நர்வஸ்னஸ் இருக்குது தான் டு மேக்ஸ் பிளட் ரன் கோல்டு டு காஸ் சம்மன் டு ஃபீல் எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ஓகே, சேட்னஸ்க்கு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணலாம், ஃபீல் ப்ளூ. நீல கலரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டு ஃபீல் சேட் ஆர் லோ இன் மூட் அப்செட்டாக இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க அப்செட் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க. பிகாஸ் வி ஆர் லிவ் இன் த சொசைட்டி ஃபார் இன்செக்யூரிட்டி பர்சன்ஸ். இன்செக்யூரிட்டி பர்சன் எப்போவுமே அவங்க வந்து அடுத்தவங்களை டாமினேட்டிங் பண்ணி அவங்க பவரை தெரிப்பாங்க, ரைட்டு? ஸோ அந்த சொசைட்டியில் இருக்கும்போது somebody is bullying you, somebody is making லோவாக ஃபீல் பண்ணி வைக்கிறதுனே somebody is doing the nonsense thing. அப்படி இருக்கும்போது உங்கள் மூடு ஸ்விங் ஆகிறதுக்கு லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தேர். So that time don't feel low. Every time you have to happiness only spread over to others, and you also, so you have the happiness in